எங்கிட்ட கேட்டிருந்தா இங்கே காலையில் வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருப்போமே. புலி புழுக்கைக்கு புலியின் பாதத்தை கண்டுபிடித்த வனத்துறை அதிகாரி 2 பாதம் எவ்வளவு 60 கோடி செலவு பண்ணோம். அதுக்கு சிசிடிவி கேமரா. புலி கிராஸ் பண்ணிருச்சு. ஏண்டா ஒத்த புலி கிராஸ் பண்ணதை சிசிடிவியில் பதிவு பண்ணுறதுக்கு 60 கோடி. அதுக்கு புலிகள் சரணாலயம். அப்படியே கட் பண்ணா கர்நாடகாவில் காடுகளுக்குள்ள போனா அந்த காட்டுக்குள்ள 2 பக்கமும் பசுமையான காடுகள். அவன் அந்த காட்டை தன்னுடைய சொந்த நிலம் போல பார்த்து அந்த காட்டுக்குள்ள டூரிசம் வைக்கிறான். எக்கோ டூரிசம், கபினி எக்கோ டூரிசம் என்று வைத்து சுற்றுலாவை மேம்படுத்துறான். இங்க கேரளா டூரிசம் என்று வைத்து கேரளாவுடைய அந்த காடுகளை அவ்வளோ அற்புதமாக வச்சிருக்கிறான். 2 பக்கமும் பென்சிங் போட்டு சாலை 2 பக்கமும் மரம் அடர்த்தியா இருக்கு. இங்க போனா அப்படி திறந்து கிடக்கு. வடிவேலு கதவை திறப்பார்ல, அது மாதிரி கதவை திறந்தோடனே ஒண்ணுமே வெட்ட வெளிச்சமா இருக்கு பாருங்க. அது மாதிரி வெட்ட வெளிச்சமா இருக்கு காடு. டேய் 2000 ரூபா கொடுத்து எங்களை பிச்சடிக்க வச்ச, 1000 ரூபா கொடுத்து மாணவிகளை பிச்செடுக்க வச்ச, 1000 ரூபா கொடுத்து மாணவர்களை பிச்செடுக்க வச்ச, இந்த தாலிக்கு தங்கம், காஞ்சி பட்டு புடவை, 8000 ரூபா டோக்கனு, ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷினு, மிக்சி, கிரைண்டர்னு மக்களை பிச்சடிக்க வச்ச இந்த காட்டினுடைய செல்ல குழந்தடா. காடுகளிலே எங்க வேணாலும் போலாம் என்று அலையக்கூடிய காட்டினுடைய செல்ல குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய குரங்க பிச்சடிச்சு வச்சுக்கலாம். குரங்க பசங்களா, குரங்க. அங்க மசனகுடி பக்கம் அந்த பக்கம் போனா கூடலூர் வெள்ள பார்த்தா சாலையில குரங்கு கையேந்தி நிற்குது. குரங்க பிச்சடிக்க வச்சுட்டான். இப்ப யானை மட்டும் தான் தும்பிக்கை நூட்டி கேட்கல. யானையும் கேட்குது. காருக்குள்ள விட்டு அது பலாப்பழத்தை தொலாதிக்கிட்டு இருக்கு. லேஸ் பாக்கெட்டு, சிப்ஸ் பாக்கெட்டு யானை களவண்டு போகுது. காரணம் என்ன? காட்டுக்குள்ள உணவு இல்லை. இங்க ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கு. ஃபாரஸ்ட் தெரியுமில்ல? ஃபார் ரெஸ்ட். அது நாட் ஃபாரஸ்ட், ஃபார் ரெஸ்ட். யாருக்கு ஃபார் ரெஸ்ட்? அமைச்சருக்கு ஃபார் ரெஸ்ட், மினிஸ்டர் ஃபார் ரெஸ்ட், எம்எல்ஏ ஃபார் ரெஸ்ட், அதிகாரிகள் ஃபார் ரெஸ்ட், முதலமைச்சர் ஃபார் ரெஸ்ட். எவன் வந்தாலும் சரி கூடலூருக்கு போகணும், குன்னூருக்கு போகணும், ஊட்டிக்கு போகணும், குழு குழுன்னு காத்து வாங்கிட்டு கிளம்பிடணும். அந்த மக்களுடைய வாழ்க்கையை பற்றி